சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தனியார் வங்கியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மோசடி நடைபெற்றதாக கூறி நகை விற்பனையாளர்கள் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கௌதம் நிவாஸ் என்பவர் வங்கியில் 16 லட்சத்திற்கு அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்டு நகை விற்பனையாளர் சங்கர் என்பவரிடம் கொடுத்து விற்பனை செய்துள்ளார். நகையை பரிசோதித்த போது அனைத்தும் போலி நகைகள் என்றும் இதேபோன்று அருண் பாண்டியன் மற்றும் கபிலன் ஆகியோரிடம் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. இந்த நிலையில் மூவரும் தனியார் வங்கியை முற்றுகையிட்டு வங்கி மேலாளர் மற்றும் வங்கி நிர்வாகிகளுடன் சண்டையிட்டனர். ஒரு வருஷமா நீங்க ஒரு வருஷம் கண்டுக்காம இருக்கீங்க. மனசாட்சி படி பண்ணுங்க. நான் தரேன் போறேன் போதுமா. உங்க எனக்கு நீங்க சுத்த வரீங்க. நான் சாகறேன், எனக்கு வேற வழி இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க மாத்தி பேசுறியா? எல்லா வேலை நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறீங்க. இனிமையா உங்க ஸ்டாஃப் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்கீங்க. நீங்க 2 பேரும் தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க. 11 மாசம் உங்க பேங்க்ல இருந்திருக்கு. என்கொயரியில எப்படி காப்பாத்துனீங்க எல்லாரையும்? தங்கத்தை சேர்க்கறதுக்கு ஒருத்தருவா காசு சேர்க்கறதுக்கு நாய் மாதிரி ரோட்ல நிக்கிற. காலையில 11 மணிக்கு வந்து சாப்பிடல. 11 மணி வந்து எனக்கு மிஞ்சி போனா ஒரு கிராமுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். நினைச்சிருந்தா அவ வீட்டுல மாட்டிட்டு வந்திருக்கா. நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். 40 லட்சம் ரூபாய் இருந்ததுல 17 லட்சம் ரூபாய் கிடையாது. 17 லட்சம் ரூபாய்